பரணி அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா தம்பி அழுக ஓடுறீங்க? நான் அப்படியே பின்னாடி பேசுறேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே இது பண்ணுங்க, ஆரம்பிச்சிருங்க. அப்படியே பின்னாடி ஓகே. மோர் தென் அப்டேட். இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் அதோட ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. அதோட வீடியோஸ் தான் வந்து டிஎல் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. உண்மையிலே வந்து சூர்யா அவர்களுக்கு அது எனக்கு கரெக்டாக வார்த்தையாக சொல்ல தெரில. பட் ஆனால் வந்து ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் பண்ணுறது. அவர் ரொம்ப வருஷமாக இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்றது உண்மையிலே வந்து பெரிய விஷயம். அப்பப்போ இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சு பேசி இந்த ஈவெண்ட் இப்போ கமல்ஹாசன், வெற்றிமாறன், அதுக்கப்புறம் தானு எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் ஹாப்பி. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேலேருந்து புது ஸ்டில் ஒன்று விட்டுருந்தாங்க. இப்போ ஷூட் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஹவுஸ் மேட்ச் படம், அந்த படம் இப்போ தேட்டரில் ஓடிட்டுருக்கு. அதுக்கு புது ப்ரோமோவுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றதுனால அந்த டேரக்டர்ஸ் மிஷ்கின், அதுக்கப்புறம் வந்து ஷங்கர், மணிரத்னம், நெல்சன், கௌதம் வாசுதேவ், அப்புறம் இன்னும் சிலர் அவங்களாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்துட்டு August 8th ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இதயம் முரளி படத்துல இருந்து புது போஸ்டர், ஃப்ரெண்ட்ஷிப் டே போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட நடிக்கிற படம் அதோட, அதுக்கப்புறம் கையடு நடிக்கிற படம். ஸோ அப்புறம் ஓஹோ இந்தியன் பேபி, அந்த படம் வந்து August 8th நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்க்கிங் டீம் 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தாங்க. அது வந்து டீம் மொத்தத்தையும் கூப்பிட்டு கமல்ஹாசன் வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். மூவி பாத்தீங்களா நீங்க? இன்னைக்கு ஒரு மூவி இல்ல ப்ரோ, ஃபுல் கேமிங் தான். பரணி ப்ரோ, சூ ஃப்ரம் ஷோ ஃபுல் ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு டிக்கெட் நோ டிக்கெட். நாளைக்கு எனக்கு லீவு தான், நாளைக்கு ஒர்க்கிங் டே, கூட்டம் இருக்காது, நாளைக்கு போறேன். சூப்பர் ப்ரோ. அவன் இப்போ ட்ரென்ச்சூட் கூட இன்னைக்கு பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருந்தாரு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபுல் காமெடியெல்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னாரு. ஸோ நீங்க பார்க்குறப்ப இன்னமும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், நம்புறேன். போயிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே ஓகே. மகன் ப்ரோ சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நாளைக்கு நைட்டு கன்ஃபார்மா சொல்றேன். சரி சரி ப்ரோ. சிவம் ப்ரோ எப்படி இருந்துச்சு படம்? சூப்பரா இருந்தது ப்ரோ. நிஜமான ஒரு ட்ரூவான ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ ஜாலியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் அவ்வளோ சூப்பரா, ஃபைனல் டச்லாம் ரொம்ப எமோஷனலாவே இருந்தது. காளி வெங்கட்டோட ஆக்டிங்ன்றது நிஜமாவே நல்ல படம் ப்ரோ. கண்டிப்பா இதெல்லாம் நிறைய தேட்டர்ல பார்க்கணும். ஆக்சுவலா நான் பார்த்தது ஊர் சைடு உள்ள தேட்டர் தான். ஆனாலும் ஒரு மிக்சடா ஒரு 50 to 60% பீப்புள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சிட்டும், ப்ளஸ் ஃபைனலாக எமோஷனலாக இருக்கிற இடத்துலையும் சரி, டைட்டில் கார்டு டேரக்டரோட போடுறப்பவும் பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ நல்லா ரீச் ஆகிருந்தால் பெட்டராக இருந்திருக்குன்றது தான் என்னோட தோணுச்சு படம் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் வைடாக இன்னும் பெருசாக ப்ரொமோஷன்லாம் வச்சு பெருசாக ரீச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்துக்கலாம். பாதி பேருக்கு இன்னும் தெரில போல இருக்கு அப்படின்ற மாதிரி. மேபி ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு லாஸ்ட் வீக் மாரிசன் பார்க்குறமோ அதே தான் தோணுச்சு. இந்த படத்தை பாரு, நீ வேணா அடுத்த மாதம் ஓடிடியில் வரப்போ வந்தோம்னா என்ன எவ்வளோ நல்லா இருக்கு, இதை மிஸ் பண்ணிட்டோமேனு வந்து வாலண்டியராக யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டு போவாங்க. இந்த படத்துக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு போகாமல் இருக்கணுன்றது தான் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம். இதையுமே நிறைய பேர் போய் தேட்டரில் பார்க்கலாம். நிஜமாவே ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஆக்சுவலாக அங்கே வந்தவங்களில் ஒரு சில பேர் தலைவன் தலைவிக்கு வந்து அங்கே க்ரௌடு ஜாஸ்தியாகி தலைவன் தலைவிக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னு சொன்னதுலேருந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள வந்தவங்களும் பாதி பேர். பட் ஆனால் அவங்க வந்து என்னன்னா அந்த படத்தில் என்ஜாய் பண்ணிட்டு தானே போகிறாங்க. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக தலைவன் தலைவி முரட்ட ஓட்டம் அதுவுமே டூரிஸ்ட் ஃபேமிலி தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து
இறங்கி ப்ரொமோஷன் பண்ணதுன்னு நான் பார்த்தது. ரொம்ப அந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தத அத அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க ஃபுல் பேக் டு பேக் வந்து தியேட்டர் விசிட்டா இருக்கட்டும், ஈவென்ட்டா இருக்கட்டும், அ அதெல்லாம் பண்ணது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த விஷயத்துல நான் வந்து பாராட்டியே ஆகணும். அவரோட ப்ரொடியூசர் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் கண்டிப்பா. இதுவுமே வந்துட்டு ப்ரீமியர் ஷோ வச்சாங்க, ப்ரெஸ் ஷோ வச்சாங்க, எல்லாமே வச்சாங்க. பட் ரிவ்யூஸுமே வந்து பாசிட்டிவா வந்துச்சு. ஆனா வந்து தியேட்டர்ஸ் ஸ்க்ரீன்ஸ் வந்து அ இவரு படத்துக்கு எவ்வளோ கிடைக்குமோ, அந்த மாரி தான் வந்து தர்ஷன் அவர் படத்துக்கு கிடைக்கிற மாரி தான் வந்து கிடைச்சிருந்துச்சு. கொஞ்சம் லிமிட்டடா தான் அந்த மாரி நான் ஃபீல் பண்றேன். பட் சசிகுமார் தர்ஷனாவே இருந்தாலும் இது எஸ்கே ப்ரொடக்ஷன்ல தலைவா. எஸ்கே ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியாது இல்ல? பண்றது தான் ப்ரோ. இல்ல ப்ரொடியூசர் பையிலையும் இல்ல, இல்ல, இல்ல. சிவகார்த்திகேயன் பேர் வந்தது. இல்ல. ப்ரொடியூசர் இவரு கிடையாது. இவர் வந்து படத்த வந்து இது பார்த்து புடிச்சிட்டுனா பிரசன்ட் பண்றாரு அவ்வளோதான். ப்ரொடியூசர் அப்படியா? கிடையாது. ஆமா. ஓகே ஓகே ஓகே. பரணி பிரதர், சொல்லுங்க ப்ரோ. நான் ஒன்று கேட்கலாங்களா? ப்ரோ, நேற்று கூலி ட்ரெய்லர் பற்றிலாம் பேசியிருப்பீங்க. அது நாகார்ஜுனா வாய்ஸ் எப்படி பிரதர்? அப்படியே தான் வருங்களா தமிழ்ல? ஆமா, ஏன்? இல்ல, அவர் வாய்ஸ் அந்த தெலுங்கு இது அது வருது, அது வில்லனுக்கான வாய்ஸ் மாதிரியே இல்லை. நேற்று நான் கேட்டேன், தெலுங்குல கேட்குறப்ப அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தது. விக்ரம் படத்துல கூட அந்த வாய்ஸ் ஓவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலர்லயே பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், கமல் வாய்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அவர் வாய்ஸை கொடுத்துட்டாங்க. அது ஏதோ ரொம்ப தமிழ் ரொம்ப கொடுமையா பேசுற மாதிரி இருக்கு, தெரியலீங்களா உங்களுக்கு? அது இல்ல, பவர்ஃபுல்லா இல்ல. இருக்குமா ஒரு வில்லன் பேசும்போது? ஆக்சுவலா நமக்கு படம் பார்க்குறப்ப, நம்ம கதையோட போறப்ப அது வந்து பெரிய குறையா தெரியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். மேபி ட்ரெய்லர் பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிடலாம். பட் ஆனா படமா பார்க்குறப்ப அது வந்து அவ்வளோ வந்து ஆடா நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா நம்ம கதைக்குள்ள அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா சொல்றேன். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. டப்பிங் படம் பார்க்குற மாதிரி இல்ல தான். இல்ல ப்ரோ, தோழா படத்துல கூட பாத்தீங்கன்னா அவரே தான் தமிழ்ல டப்பிங் பண்ணிருப்பாரு. அவர் வாய்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து அது ஒட்டாத மாதிரியே இருக்கும் அந்த படத்துல. தெலுங்குல பார்க்கும்போது அந்த சோல்ஃபுல் கரெக்டா தெரியும். தமிழ்ல அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ வில்லன்னா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும்ல, அந்த அவருடைய வாய்ஸ் செட் ஆகுமான்னு தெரியலையே, அதுக்காக சொல்றேன். ஓகே, ஓகே. படம் வரட்டும் ப்ரோ. அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ட்ரெய்லர்ல எனக்கு அது பெருசா அது குறையா தெரியல. மேபி ஓகே. இல்ல, அவர் தெலுங்குல எல்லாம் அவர் வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன் தெலுங்கு படம் பார்க்கும்போது. ஸோ அது நல்லா இருக்கும். தமிழ் செட் ஆகலன்ற மாதிரி தோணுச்சு. சரி, சரி ப்ரோ. இப்போ பிரகாஷ் ப்ரோ இருக்காங்களா? இல்ல ஆக்சுவலா ரஜினியோ அல்லது சத்யராஜ் வாய்ஸ் வரும் ஓப்பனிங்ல வந்திருக்கலாம். விக்ரம்ல எல்லாம் காடுன்னு ஒண்ணு இருந்தான்னு கமல் வாய்ஸ் வரும். இதுல விஜயோட வாய்ஸ் வரும் லியோல ஓப்பனிங்ல. ஒரு ஃபுல் டைம் ஸ்டோரிஸ் கொண்டு சொல்லுவார்ல. ஆமா ப்ரோ, எனக்கும் அப்படிதான் நாகார்ஜுனாவே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. லியோல ஓப்பனிங் பண்ணதே விஜய் வாய்ஸ் வரும், விக்ரம்ல கமல் வாய்ஸ், அதெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். இதுல எடுத்த உடனே அவர் வாய்ஸ் கொடுத்தாங்களா, அது ஒரு மாதிரியா இருந்தது, லெட் டவுன் ஆகுது ட்ரெய்லரோட. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு வந்து ஏகே போட்டோ பத்தி என்ன சொல்லுங்க ப்ரோ? ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் டே போட்டுலாம் போட்டாங்க, அது எப்போ எடுத்தாங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இருக்காங்களா இப்போ வரேன். பிரகாஷ்? இல்லை இப்போ வரேன்னு இந்த சொல்லிட்டு வாரத்தை சொன்னாரு. பிப்ரவரியில் எடுத்ததுங்க. பிப்ரவரியில் எடுத்தது. ஏன் ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ, அத எங்க தலைவனை பார்த்தோன்னே உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? என்ன கேட்குறீங்கன்னு புரியல. இல்ல ப்ரோ, அது தலைவனை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டேன். அவர் ஏங்க நல்லா பேசுவாரு, சிவாவை ஏங்க தூண்டி விடுறீங்க? பிரகாஷ் ப்ரோ, உங்க தலைவனா சிவா தானே, அதான் சொல்றாரு அவர். நீங்களா எடுத்துக்கிட்டா நம்ம பொறுப்பா முடியுமா அதுக்கு? பிரகாஷ் ப்ரோக்கு ரொம்ப அது பிடிச்சவர் தான் அவரு. ஏங்க நம்ம எல்லாரும் சொல்லணும், டார்கெட் பண்ணணும்? அஜித்துக்கு 3 பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காருங்க அவரு. 5 ப்ரோ, அது எப்போ எடுத்தாங்க ப்ரோ? எதுக்காக எடுத்தாங்க? மொத்த பேர் சேர்ந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த போட்டோ எடுத்ததே பிரகாஷ் ப்ரோ தான். ஆக்சுவலா எனக்கு இப்ப எதை பார்த்தாலும் ஏஐ மாதிரி தான் தோணுது. மாவீரன் நீங்களுமா? அந்த பின்னாடி கிளாஸ், அந்த நேச்சர், அது இவங்க எல்லாம் ஒண்ணு சேர வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை ஏஐயா இருக்கும். இல்ல மாவீரன் ப்ரோ, அதெல்லாம் உண்மைதான். மணி அந்த டைம்ல லாக்டவுன் டைம்ல சுரேஷ் சந்திரா தாங்க போட்டிருக்காரு, உண்மையாதாங்க இருக்கும். இல்ல, நான் அந்த போஸ்டோ சொல்ல. இன்னொன்னு உண்மைதான், அது எடுத்ததே வந்து ஒரு ஆள் தான். இல்ல சும்மா நான் இல்ல ப்ரோ, மிஸ்கின் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, வரிசையா சோஃபால உட்காந்துருந்தாங்களா, அந்த போட்டோ சொல்றேன். இல்ல அந்த போட்டோ எனக்குமே ஷாக்கா தான் இருந்துச்சு மாவீரன்.
அந்த போட்டோ உண்மைதான் ப்ரோ. அந்த டைம்ல லாக்டவுன் டைம்ல இப்படி ஒரு டாக் இருந்துச்சுல, இவங்க எல்லாம் ஒரே குரூப்ல இருக்காங்க, டேரக்டர்ஸ் எல்லாம் மணிரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணி லோக்கி படம் டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல. ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? ஆனா அந்த பேக்ரவுண்ட் பார்த்தப்ப, அந்த பிக்கோட பேக்ரவுண்ட் பார்த்தப்ப இன்னும் ஷாக்கு. அது மாதிரி ரொம்ப என்ன சொல்ல, ரெய்னி கிளைமேட்ல சூப்பரா இருந்துச்சு. அதை விடுங்க, அதுலயும் நம்ம தலைவை மிஸ்கினை பாத்தீங்களே, எல்லாரும் ஒரு சைடு கேமரா பார்த்தா தலைவை மட்டும் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அவர் நேச்சுரலா இருக்காருங்க. அது இந்த குரூப் போட்டோலாம் வந்து எல்லாரும் செல்ஃபியை பார்த்துட்டு இருப்போம், ஒருத்தர் மட்டும் கேஷுவலா வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாருல்ல, அந்த மாதிரி தான் தலைவர். மூஞ்சியை திருப்பி பாக்கல, ஒரு மாதிரி ஸ்டைலா கொடுக்குறேன்னு அந்த மாதிரி இருக்காரு. இல்ல கமலு, எல்லாரும் ஒரே பக்கம் பார்க்கும்போது நான் மட்டும் வேற பக்கம் பார்க்கணும்ல, அப்புறம் எனக்கு என்ன வருவாத? அதான் இது. சுகுமார், நான் கேக்குதா? கேக்குது வரணே. சொல்லுங்க. அவர் மோட்ல இருந்திருப்பாருப்பா ஜாலியா. அது குளிர் கிளைமேட் வேற. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, விட்டுருங்க. புரியுது. நான் அதுல என்ன இருக்குது, சரக்கு போட்டிருப்பாரு, அது அவரே எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு, மது இல்லாத இடமே இல்ல அப்படின்னு. சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா வேற வந்துட்டாரு ப்ரோ. அவர் நல்ல சிங்கர், அவர் நல்லா பாடுவாரு. சிங்கர் நல்ல சிங்கர் தான் ப்ரோ. அங்க வந்து ஒரு இதா இருக்காரு, ஒரு வைப் தான். ஆள் வந்துட்டு பாத்தீங்களா? பாத்து மிஷ்கின்காக பாக்கலாம். ஆள் வந்து செம்ம வைபான ஆளு. உண்மையிலே நீங்க வந்து சூப்பர் சிங்கர் பாத்தீங்களா சுகுமார் ப்ரோ? பாக்கல பர்னியா, நான் மிஷ்கின் இருக்காருன்னா பாக்கலான்னு. அப்படி சொல்றீங்க. எப்பவுமே எங்க போனாலுமே மிஷ்கினோட ஸ்பீச் கேட்பேன். எனக்கு வந்து எந்த இதுவானாலுமே மிஷ்கின் பேசினார்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுடா அப்படின்ட்டு எனக்கு தோணும். அது ஒரு மாதிரி கவலைகள்லாம் மறந்துட்டு ஒரு மாதிரி பேசுவார் அவர். அது ஒரு சில விஷயங்கள்லாம் ஓப்பனா பேசுவார்ல மைக் முன்னாடி, அது ரொம்ப பிடிக்கும். நான் அப்படிதான் இருந்தேன், நான் அப்படிதான் இருப்பேன். அதெல்லாம் அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் ஓப்பனா. அதே தான் இவரும் சொன்னார் நேத்து அந்த ஸ்பீச்ல. ரஜினிகாந்துமே அவருமே வந்து மைக்ல பேசும்போது மற்றவங்களை வந்து அவரையே வந்து இது பண்ணிக்கிறதும், மற்றவங்களை வந்துட்டு சும்மா ஹியூமர்ல வந்து ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் வெளிப்படையா சொல்றதெல்லாம் வந்துட்டு அது பண்ணுவார் அவரு. இதுல சத்யராஜோட எனக்கு அவருக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்றதுலாம் ஓப்பனா சொல்றது. நாகார்ஜுனா கிட்ட போயிட்டு எனக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சுன்னு வந்து அவரையே இது பண்ணிக்கிட்டு பேசுனது, நிறைய விஷயங்களுமே அவருமே. ஸோ அந்த மாதிரி பேசுறவங்களோட ஸ்பீச் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், கேட்க என்டர்டைனிங்கா இருக்கும். சரி, சொன்னதுனால நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். யாராவது நேற்று நடந்த ஆடியோ லான்ச்ல ரஜினி அவர்களோட ஃபுல் ஸ்பீச் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து டிஎம் பண்ணவும். காலையில இந்த அன்டாம்பர் விஷால பார்த்தோன்னே தான் காலையில தான் பார்க்க சான்ஸ் கிடைச்சது எனக்கு. ஈவினிங் வரையும் நான் கேட்டு அது ஒரு பல தடவை ரிப்பீட் மோட்ல பார்த்து என்னால முடியல. எனக்கு அந்த தேங்க்ஸ் டு மணி சார்ன்னு சொல்றது, இதுக்கப்புறம் எவனா வருவீங்க பேச அப்படின்னு சொன்னது, வேற ஏதோ ஒண்ணு டக்குன்னு அபிராமி கமலோட லிப்லாக் சீனுக்கு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் போட்டது, இதெல்லாம் நோட் பண்ண. அப்புறம் மேடம் ஐமோன் இவர் ஒன்லி ஆட் பண்ணும்போது இவர் வைக்கப்படுறதுங்க, இதெல்லாத்தையும் வந்து ஒரு இன்ச்சா நோட் பண்ணி இனிமே நாங்க தான் அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன் போட்டது, அவர் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ரியாக்ஷன் போட்டதெல்லாம் அவ்வளவு பேச்சு பேசுனியே, இப்ப நீ எங்கதான் இப்ப என்ன நீ பேச போற அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எனக்கு ஒரு டெம்ப்ளேட் கிடைச்சிருச்சு. இனிமே நான் ஏதாச்சும் படம் பார்த்தேன்னா நல்லா இருந்துச்சுன்னா அந்த ட்ரைலர் முடிஞ்சோடனே ஒரு சவுண்டே இல்லாம ஒரு கத்துவாரு, அதுதான் போட போறேன். ஏதோ பண்ணுவான், அதுதான் நானும் போடலாம். சவுண்டே இல்லாம வெறும் சவுண்டே இல்லாம கத்துவாரு. அதாவது டிராகன் படத்துல 2023க்கு ஷாருக் கானுக்கும் யாருக்கு விக்ராந்த் மசேக்கும் கொடுத்தாங்க. 24ல தான் நீ அது போட்டிருக்க, நினைக்கிறேன் 25ல போட்டிருக்க. மேபி உனக்கு வந்துட்டு டைம் இருக்கு வர. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இல்ல 3 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன்.
அது வரையும் சந்தோஷம் இல்ல தான். அது நேஷனல் அவ்வளவுதான். அவார்ட்ல வேற ஒரு சில கேட்டகரி ஓவர் ரியாக்ஷன் கேட்டகரியில வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எந்த ரியாக்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தானே. நேஷனல் அவார்டு கொடுத்தீங்கன்னா சரி. விஷால் ப்ரோ அரங்கம் மத்திர விசில் பறக்கட்டுமேன்ட்டு இறங்குவாரு. மணிரத்னமுக்கு தேங்க்ஸ் சொன்னாரு பாருங்க, அதுதான் ஹைலைட் அந்த வீடியோ மொத்தத்துலயுமே. எனக்கு அத வந்து இப்ப பார்க்கும்போது எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்னு தோணுச்சு. சீரியஸாவே அதுல தேங்க்ஸ் சொல்லிட்டு கை எடுத்து கும்பிடுவான் பாரு விஷாலு. அதெல்லாம் உண்மையாலே எப்பா எப்பப்பா எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது ஒரு பெரிய இதுவா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. ஆனா இனிமே எவனா பேசுவீங்க அப்படின்னு இல்ல நான் இன்னும் வரையுமே பேசித்தான் பாருங்க. ஆமா ஆமா. ஆனா தக் லைஃப் ட்ரெய்லர் வந்துட்டு நீங்க ஸ்பேஸ்ல பேசினதையும் நான் நாளைக்கு எடுத்து போடலாம் இன்னும் நேத்து போடலாம், தப்பு இல்ல. இன்னமும் நீ வந்து பண்ணல. நான் மணி சாருக்குலாம் தேங்க்ஸ் சொல்லலையே. எல்லாம் நீங்களும் சொல்லிருக்கீங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மணி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லல, மணி சாருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லலப்பா. அலப்பறைகள்லாம் நீங்களும் பண்ணிருக்கீங்க. அது வந்துட்டு ஆனா உன் அளவுக்கு பண்ணல. உன் அளவுக்கு அது ஆக்சுவலா வந்துட்டு நான் வந்துட்டு உன் அளவுக்கு என்னால வந்து பண்ண முடியாது. அது ஒன்லி மணி சாரால மட்டும்தான் இது பண்ண முடியும்னு சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் தனி வரிகள்ப்பா. அதெல்லாம் காதுக்குள்ள தேனா பாயுது அது கேட்கும் போது. இப்போ லிங்க் அனுப்புனவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜி ஒரு தடவை சொல்லுங்க ஜி. அதுதான் லிங்க் அனுப்புனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ப்ரோ இதெல்லாம் பரவாயில்ல, ட்ரெய்லரை பார்த்து ரியாக்ஷன் பண்றது அதெல்லாம் ஓகே. கலெக்ஷனுக்கு ஒண்ணு பேசினாரு பாருங்க அவரு, அதெல்லாம் கேட்டீங்கன்னா இப்ப குபீர் சிரிச்சிருவீங்க. ஓகே, ரஜினிகாந்த் ஸ்பீச் கொடுத்த கமல் ப்ரோக்கு தேங்க்ஸ். எனக்கு கொடுங்க கமல். அவரு அதான் ஒண்ணு ப்ரோ, ரஜினி கமல்னு வந்துட்டா கூல் சுரேஷ் ஆயிடுறாரு. 3 இடத்துல எலிவேட் பண்ணி விட்டாரு. 3 இடத்துலயா? ஆமா ப்ரோ, 3 வாட்டி கமல் பேர் சொன்னாரு. விக்ரம் பேசும்போது விக்ரம் பத்தி சொன்னப்ப கமலை பத்தி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சொன்னாரு, வேற ஏதோ ஒண்ணு சொல்லும் போதும் கமலை பத்தி சொன்னாரு. அந்த ட்ரைலர்ல வர அந்த மியூசிக் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நேத்துதான் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் மாறி ப்ரோ தனியா நல்லது. காலையில இருந்து அதே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுகுமார் ப்ரோ கேட்கும்போது எல்லாம் திட்டினாங்க. அதுல வந்துட்டு அப்படியே முடியும் போது அப்படி அது மாதிரி ஒரு அல்ல பொல்லேலோ அப்படி எல்லாம் இல்ல, அல்ல பொல்லேலோ அல்ல பொல்லேலோ அது உண்மையாலே வைப் ஆகுது. கேட்கும் போது வந்துட்டு மாறி இருந்துச்சு. சுமார் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ ப்ரோ, அந்த சென்டர் பிரஸ் வீடியோ பாத்தீங்களா? சென்டர் பிரஸ் வீடியோ அதேதான். ஏ லாலா ஊ கருப்பு விசஸ் கூடி செமையா பண்ணிருந்தாங்க. எப்படிதான் யோசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ப்ரோ நீங்க ஆர்வத்தோட 6 மாசமா கேட்டு இருந்த ஷோ ஒரு வழியா ஆரம்பிக்க போகுது போல. எனக்கு கேட்கும் போதே தோணுச்சு பண்ணுவாங்கன்னு. ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வேள்பாரியை வந்து இந்த சனிக்கிழமை முடிச்சிடலாம், ஞாயிற்றுக்கிழமைல இருந்து ஃபுல்லா பிக் பாஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு நடுவுல ஒரு சின்ன தடங்கள் வந்ததுனால இப்போதைக்கு அதை வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து பரணி எனக்கு புரியல, பிக் பாஸ்ல தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிக்க போதானே? மலையாளம். ஓ உங்களுக்கு மலையாள பிக் பாஸ் தான் நீங்க பாப்பீங்களா? மம்முட்டி ஹோஸ்ட் பண்றாரா ப்ரோ? அத இல்ல மோகன்லால். அப்படியே அதை நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு அது பிடிக்காது? யாடா பாவிகளா. இல்ல ஆக்சுவலா பிரகாஷ், நான் மலையாளமும் பார்ப்பேன், இது தமிழும் பார்ப்பேன், ரெண்டுமே பார்ப்பேன். தெலுங்கு கூட நான் பார்த்திருக்கேன், ஹிந்தி பார்த்ததில்ல. தெலுங்கு இது பார்த்திருக்கேன், 3மே பார்த்திருக்கேன். ஆனா விஷால் ப்ரோ ஹிந்தி தான் பார்ப்பாரு, அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா அதுலதான் சண்டை அதிகமா இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே காமிப்பாங்க. ஏங்க ஹிந்தியை விட அதிகமா இருக்குன்னு சொல்றாரு பாருங்க பரணி ப்ரோ. ஹிந்தியை விட இங்கிலீஷ் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. நீங்க எல்லாரும் ஹிந்தி இல்ல புரியல விஷால் ப்ரோ, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக நான் ஒண்ணு சொன்னேன். இல்ல தலைவா, இவங்க இந்த லெவல்ல இருக்காங்கன்ற, இதுக்கு மேல ஒரு லெவல் இருக்குன்ற, இதுக்கு மேலேயே ஒரு லெவல் இருக்கு, அங்கேயும் வாங்கயான்ற, இதோட நிறுத்திக்காதீங்கன்ற. இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம். புரிஞ்சது. சரி ஓகே, நான் இதுக்கு மேல என்ன சொல்ல. ப்ரோ சூர்யாவை பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கலாமா? பேசுங்க ப்ரோ. ஒண்ணுதான் ப்ரோ, இவ்வளோ அவரை சுத்தி எவ்வளவோ நெகட்டிவிட்டி இருக்கு ப்ரோ. அங்க பாலிடிக்ஸ் சைடு, அப்புறம் சினிமால ஹிட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா பக்கத்துல இருந்து ஹேட்ரட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர் ரியல் லைஃப்ல ஒண்ணு பண்றாருல ப்ரோ, அது இப்ப ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. ஆனா அவர் பண்றது
இன்னைக்கு அந்த மேடையில பார்த்த ஏதோ நம்மளே பண்ண மாதிரியே அவ்வளவு பெருமையா இருக்கு அவரை பத்தி பேசும்போது. அது நமக்கே, நான் சூர்யா fan, நான் அது எவ்வளவு பெருமையா இருக்குன்னா, சார் நம்ம ஒரு மனுஷன் இவ்வளவு நல்ல ஆனா ஆனாலும் சினிமால இது ஆக மாட்டேதே, அதுக்காகவாச்சும் அந்த ஒரு படம் இதாயிரணும், அவருக்கு ஒரு கம்பேக் மாதிரி ஒன்று வந்துடணும் அப்படின்னு ரொம்ப இதா இருக்கு ப்ரோ. அது ரொம்ப அது அப்படியே நீங்க சாயங்காலத்துல அந்த வீடியோலாம் பார்க்க ஒரே இதாவே இருந்துச்சு, எமோஷனலாவே இருந்துச்சு. அவரே அழுகுறாரு, அவர் கமல் வந்து பேசினது அவரை பத்தி, அதெல்லாம் ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு இன்னைக்கு டிஎல்ஏ. ரொம்ப நல்ல மனுஷன் ப்ரோ, அவ்வளவுதான். ஸோ ரியல் லைஃப்ல அதை பண்றாருல ப்ரோ கன்சிஸ்டன்டா 15 வருஷமா பண்றதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் தான். அதேதான், அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். வெற்றியும் சூர்யாவும் பேசினது நல்லா இருப்பாரு, கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருந்தது சூப்பரா இருந்துச்சு. ராணுவ ரியாக்ஷன் தான் வேற லெவல். ஆமா ஆமா, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ட்டு. இல்ல ஆக்சுவலா அவங்க 2 பேரும் எனக்குமே டைம் லைன் ஃபுல்லா அகரம் ஃபவுண்டேஷன் சம்பந்தமா தான் வந்துட்டே இருந்தது. பரணி நீங்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல ஈவெண்ட்டுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா படம் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். அதான் வாடி வாசல்னு பேர் இருக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஆமா, இன்னைக்கு காலையிலேயே சுகன் ப்ரோ ஓப்பன் பண்ணா மெசேஜ் ஓப்பன் பண்ணா அவரு மெசேஜ் பண்ணி வச்சிருக்காரு, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு. சுகன் ப்ரோ பாத்தீங்களே, ஓகே ஓகே, அத புரிஞ்சுக்கோங்க கமல், அவ்வளவுதான். நம்மள கண்ணுக்கு தெரியல கமல் ப்ரோ, நம்ம தனியா டீல் பண்ணிக்குவோம். காலையில இருந்து நீங்க எதையுமே பாக்கலன்னு நல்லா தெரிஞ்சுச்சு. ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்டு அதுவும் நீங்க அனுப்பல, நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க, லைஃப் அவ்வளவுதான், லைஃப் புரிஞ்சுக்கோங்க, அதான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ரோ நீங்களும் தான் பாக்கல, நான் அனுப்பிச்ச மெசேஜ் நீங்களும் பாக்கல, கமல் பாக்கல, யாருமே பாக்கல, நல்லா தெரியுது. நீங்க அனுப்பல தலைவா, ஒண்ணும் வரல. நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், யாரும் பாக்கல. ஆனா எல்லாருமே வந்துட்டு அகரம் பார்த்து கொஞ்சம் சில பேர் பெருமைப்பட்டீங்க, சுகன் வந்து அனுப்பிச்ச மெசேஜ் பார்த்து சில பேர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்து நான் ரொம்ப வந்து ரொம்ப சந்தோஷம் இல்ல, ரொம்ப மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. சரி சுகுமாரண்ணா, நாளைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, அத லைவ்ல பாருங்க. என்னன்னு சொல்லிட்டு போங்க சுகுமார்ண்ணா. அது தேங்க்ஸ் டு மணி சார். யாரு ப்ரோ சொன்னா? விஷால் ப்ரோ யாரு சொன்னா? நான் தான். உங்க வீடியோவா? அவருதாங்க சொன்னாரு அந்த வீடியோல, தக்லைஃப் ட்ரைலர் ரிவ்யூல வந்துட்டு. அதை விடுங்க, நானும் தான் முட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? நானே அப்பப்ப கிண்டல் பண்ணதான் செய்வேன். ஆனா இப்ப இறங்கி நிக்கிறாங்க தலைவே, இறங்கி எப்படிப்பட்ட வரிகள் அதெல்லாம். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்தியோட சொல்லும் போது விஷால் போடு அப்படி வேற லெவல் இருக்கும். கடைசியில கண் கலங்குனதெல்லாம் கேரியரின் உச்சம் மாதிரி, விஷாலோட நடிப்பின் உச்சம் அது. இல்ல எனக்கு உண்மையாலுமே எமோஷனலா இருந்துச்சு, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அது பொய்யெல்லாம் கிடையாது. படம் எப்படி ஆனாலும் இருந்து போட்டான், அது உண்மை. அது குமாரண்ணா, இந்த வீடியோ பத்தி இந்த வீடியோ பத்தி பேசும்போது கேம் சேஞ்சருக்கு முன்னத்தனால நம்ம 2 பேரும் பேசுனதுதானே ஞாபகம் வருது. அதை ஒரு நாள் எடுத்து போடணும். சங்கர் வந்துருவாருப்பான்னு சுகுமாரன் பேச, நீங்க அவனுங்கெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தேன், நீ எதுக்கு வந்து நடுவுல வந்து என்ன கூட்டாளியா சேர்க்கிற? இல்லங்க, சங்கர் வந்துருவாருங்க, இந்தியன் 2 மாதிரி இருக்கு, வந்துருவாரு. ஆனா அஜித் அவன் நல்லா பண்றாங்களோ இல்லையோ, நீ நல்லா பண்ற, நடுவுல நினைச்சு விஷால காப்பாத்துற மாதிரி என்ன மாட்டி விடுற. டக்குனு போயிருச்சுடா. நைட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நைட்டு கரெக்டா 12:30 மணி இருக்கும். அவன் ட்வீட் போட்ட நீங்களா பாத்தீங்களா? அங்க ரிவ்யூக்காக வெயிட் பண்றதப்ப அதாவது நான் பண்ணது கூட வந்துட்டு ட்வீட்டோட முடிஞ்சிருச்சு. ஆனா ஒருத்தன் தேங்க்ஸ் டு மணி சார்ன்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டான் பாத்தியா, அதோட இது வந்துட்டு இல்ல கையெடுத்துன்னு சொன்னீங்களா இல்ல வேற என்ன சொன்னீங்களா? எல்லாமே ஒண்ணுதான். அபிராமியோ கமலோ லிப்லாக் சீன்ல இவரோட என்னமோ இவனுக்கு லிப்லாக் அடிச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தான் பாருங்க. ஐயோ இல்லங்க, அதோட வார் 2 டீசர் போய் பாருங்க.
ரைட்டு சுகுமார் ப்ரோ, நீங்க தக்லைஃப்னு போட்டீங்கன்னா 1 மணி நேரம் நீங்களே போயிடுறீங்க. அப்புறம் யூடியூப் வந்து என்ன திட்டுறாங்க, சுகுமார் ப்ரோ வந்து தக்லைஃப்னா தனியாக ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்து பண்றாருன்னு. அதனால தக்லைஃப் நிப்பாட்டுங்க, இந்தியன் டூ நிப்பாட்டுங்க, நேரா இன்னைக்கு இதுக்கு வாங்க. வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? நீங்க தான் சொல்லணும் பிரகாஷ்னா. இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் இல்லை, நேரா ஆடி பிபி 18ங்கிறனால. மாத்தனது வந்து கலக்குன்னு கலக்குறீங்களே ப்ரோ. என்ன நம்ம யாருக்குமே தெரியல. அதனால வந்து கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ட்வீட்டே பெரும்பாலும் போடல, ஏன்னா இன்னைக்கு ஆடி 18ங்கிறனால ஆத்துக்கு போயிருந்தேன். டீ ஆத்துக்கு கடையாருக்கு போயிட்டு கல்லணையா ப்ரோ? விஷ் பண்ண சொன்னாங்க. கல்லணையா? இல்லைங்க, நம்ம காவிரியா இருக்கு போறோம். இங்க நம்ம லோக்கல்லே ஓகே ஓகே. நம்மளே கல்லணைக்கு போறோம். கவராத்துக்கு போனோம். அங்க நல்ல புதுசா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உட்காந்து திட்டு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பயங்கரமா ஆத்துக்குள்ளேயே. அங்க ஏறி உட்காந்துட்டு இந்த சென்னையில பீச்சில் உட்காந்து போம்ல, அது கல்லு மேல ஒரு பாறாங்கல்ல மாதிரி போட்டு கல்லுல உட்காந்து போம்ல, அது கடலுக்கு நடுவில் போட்டிருப்பாங்களே கொஞ்சம் தூரத்துக்கு, அது மாதிரி இது வந்து ஆத்துக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு திட்டு மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. நாங்கள் இப்போ ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு 4 மணிக்கு போனது, 8 மணி 7:45 தான் வந்தேன். தண்ணி இருக்கு, தண்ணி பயங்கரம் ஓடுது. அது கொஞ்சம் உள்ள வச்சு கொஞ்சம் ஒடுக்கி கட்டியிருக்காங்க, சும்மா வேலை பார்க்கறவங்களுக்காக கட்டி வச்சிருக்காங்க. அவங்க உள்ள புதுசாக கட்டியிருக்காங்கனால ஏன்னா புதுசாக காவேரி பாலம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அங்கே உட்காந்து ஒரு 4 மணிக்கு போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் சில சம்பிரதாயங்கள் செய்வாங்கள்ல, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்து நிம்மதியாக முடிச்சுட்டு ஒரு 7:30 தான் வீட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது கூட தெரியல. காலையிலேருந்து சாமி கும்பிட்றது, வெளியே போகிறது, ஜாமான் வாங்குறது, இருக்கே வேலை முடிஞ்சிடுச்சு. நேரம் வந்து செட் ஆகல. அதனால என்ன அப்டேட்ஸ் வந்துச்சுன்னு கூட ஃபாலோ பண்ணல, ஏதோ தெரிஞ்சதை மட்டும் போட்டு விட்டாச்சு. கந்தன் மலைன்னு ஒரு போஸ்டர் வந்திருக்கு. விஷால் ப்ரோ, அதத்தான் கேட்க வந்தேன். விஷால் ப்ரோ, கந்தன் மலை அப்டேட் கொடுங்க விஷால் ப்ரோ. இந்த போஸ்டர் பாத்தீங்களா சுகுமாரண்ண? எனக்கு என்னமோ பந்தை அடிக்கும்னு தோணுது. பார்த்தேன், யாரோ வந்து அவருக்கு பிடிக்காத எதிரிகள் வந்து அவரை வந்து டோட்டலா ஏதோ ஒன்று இப்போ சம்பவம் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நடிச்சிருக்காரு, பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த என்ன படம் அது, உள்ளம் கொள்ளை போகுது மாதிரி இன்னொரு படம் டைட்டில் வரும், அது உனக்காக எல்லாம் உனக்காக. அதான் உனக்காக எல்லாம் உனக்காக படத்துல வந்து கவுண்டமணி ஒரு கெட்ட போட்டிருப்பாரு. ரொம்ப மிரட்டுறதுக்காக திருடன் கெட்ட போட்டு வருவாங்கல்ல, அந்த கெட்ட பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறாங்க போல இருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்கட்டும். உண்மையில அந்த படத்தோட அப்டேட் யாரும் நம்ம கேட்காம இருக்க வரைக்கும் சந்தோஷம். தோப்புக்குள்ள கடத்துவாரு அந்த கெட்டப்பா. அதேதான் கவுண்டமணி கார்த்திக் உள்ள போகும்போது கவுண்டமணிக்கு ஒரு கெட்ட போட்டு விட்டுருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து இவரு போல இருக்கு, புலி படத்துல தம்பி ராமையாக்கு வந்து எந்த போஸ்டர் பத்தி பேசுறீங்க? வேட்டைக்காரி கந்தன் மலை. யார் படம்? இல்ல இன்னைக்கு வந்து சொல்லுங்க மாவீரன், சொல்லி முடிச்சு சொல்றாங்க. இல்ல ஆமீர் கான் அப்படி ஒரு காஸ்டியூம்ல வந்தாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அதை பத்தி நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் நினைக்க வேண்டியது நினைச்சது வந்து சூர்யாவை பத்தி தான். பட் அதுக்கு முன்னாடி கமல்ல யாரோ பேசிட்டாங்க. நான் இன்னைக்கு வந்து முழுக்க இன்னைக்கு டிஎல் பூரா அதுதான், அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். இல்ல அதனால ஒண்ணு இல்ல, நான் பேச வந்து அதே பாயிண்ட் தான், நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. அதனால சொல்றது கூடுதலா ஒன்றும் இல்லை, சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சூர்யாவுக்கு வந்து நீங்க இனிமேல் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி விழா நடத்தினாலும், இல்ல எவ்வளவு பெரிய படத்தோட ஒரு 200ஆம் நாள் 175 நாள் 100ஆம் நாள் விழாவோ இல்லை என்னதான் ஒரு விழா நடத்தினாலும் அந்த விழாவோட கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட சூர்யாவுக்கு வந்து சூரிய ரசிகர்களுக்கு வந்து இந்த விழானால கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து அவரு ஒரு நம்ம பிரதராகவும் சரி, அவருக்கு ஜோதியாவை பொறுத்த வரைக்கும் அவர் சிறந்த கணவராகவும் சரி, சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த மகனாகவும் சரி, இப்ப ரசிகர்களுக்கு ஒரு மிக பெரும் தலைவனாகவும் சரி, அவர் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப அவங்களுக்கு தேவையான நாட்கள் எல்லாத்துக்குமே அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காரு. ஒரு பெருமைப்படுற அளவுக்கு எல்லாமே இருக்கிறாரு. இன்னைக்கு பார்த்த ஈவெண்ட்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 15 வருஷமா ஒரு விஷயத்த செய்யறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், அதுதான் ரொம்ப கஷ்டம். தடவை செய்யறதுங்கிறது செஞ்சிடலாம், பேருக்காக செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா அடுத்தடுத்து அதை கண்டினியூ பண்ணி 15 வருஷம், அதுல இப்ப எத்தனை டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அவர் பார்த்து அந்த ஸ்டேஜ்ல ஏத்துனது, அப்புறம் எத்தனை டாக்டர்ஸ், அது போக வந்து சில பேர் கண்டுபிடிச்சி என்னமோ கொண்டு வந்தாங்க, அந்த சைக்கிள் மாதிரியே பைக்லாம் கொண்டு வந்தாங்க, அதுல அவரே ஏறி உட்காந்து ரவுண்ட்ஸ் போனது. அதாவது எப்படி இந்த லாரன்ஸ் சில விஷயங்கள் செய்வார், லாரன்ஸ் சில விஷயங்கள் செய்யும் போது நான் அதுல நினைப்பேன், பெரும்பாலும் அதுல வந்து விளம்பரத்துக்குன்னு இருந்தாலும் அதுல பல பேர் பலன் அடைகிறாங்கன்னு. ஆனா இது வந்து அகரம் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர்த்த படிக்க வைக்கிறது, அதுல ரொம்ப விளம்பர குறைவு தான். இது வந்து விளம்பரமே பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இந்த ஒரு ஈவெண்ட் தான் அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது வந்து உண்மையாலே ஒரு டிசர்வ்டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறோம், எத்தனையோ பேர் நம்ம தெருவுலேயே பார்ப்போம், தெருவில் யாராவது அவரு பொண்ணுக்கோ பையனுக்கோ பிறந்தநாள் இருக்கும், அதுக்காக ஒரு விழா நடத்துவாங்க. மொத்தமே 15 நோட் புக் வாங்கி வச்சிருப்பாங்க, 20 பென்சில் வாங்கி வச்சிருப்பாங்க, அதுக்கு மிகப்பெரிய ஈவெண்ட் வைப்பாங்க, மிகப்பெரிய ஸ்பீக்கர் வச்சு அலப்பறை கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு தெரியறதெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி யாருன்னே தெரியாத நபர்கள்லாம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது 15 வருஷமா வந்து இத்தனை டிகிரி ஹோல்டர்ஸ், அதாவது நம்ம சொல்றேங்க இன்னைக்கு வந்து எல்லாத்த விட
எல்லாத்த விட முக்கியங்கிறது படிப்பு தான். நீங்க எதை விட்டாலும் சரி, ஸ்கூல் இப்போ நான் சொல்றது என்ன, ஸ்கூல் லைஃப்ல இருக்க ஆட்களோ இல்ல வந்து காலேஜ் லைஃப்ல இருக்க ஆட்களோ படிப்பை மட்டும் நீங்க எப்போ எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் நல்லா பார்த்துட்டீங்கன்னா அது உங்களை எப்படியோ மேல மேல தூக்கிட்டு போயிடும். நான் இப்போ பல தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ சென்னைக்கு லாஸ்ட் டைம் போகும்போது கூட நான் வந்து முழு கவனத்தோட படிக்கலையோ அப்படிங்கிறத ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் படிச்ச முழுக்க முழுக்க தமிழ் மீடியம், நம்மளை கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. இங்கிலீஷ் வந்து என்னதான் பேசுறது புரிஞ்சாலும் ஆனா நமக்கு பேசுறதுன்னு நம்ம பேசுறதுக்கு ஒரு இது வரும்ல, எப்படி தாழ்வு மனப்பான்மை சொல்லலாம்ல, அது மாதிரி அது இங்கிலீஷ் பேசுறதுக்கு நமக்கு எவ்வளவு தூரம் உண்டு. இப்ப சமீபத்தில் கூட நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன் நான். அதனால சொல்றேன், இப்ப அந்த படிப்பு தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அந்த படிப்பு கொடுக்குற நம்பிக்கை எப்படின்னா காசு கொடுக்குற நம்பிக்கை வேற எதுவுமே கொடுக்காதுன்னு நம்ம சொல்லுவோம்ல ஒரு டைலாக், அது உண்மை. அதே அளவுக்கு படிப்பு கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து வேற எதுவுமே கொடுக்காது. அது வந்து எல்லாருமே நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை வயசாலும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதை ஒரு மனுஷன் நமக்கு தராரு அப்படிங்கிறப்ப, அதுவும் 15 வருஷமா கண்டினியூஸா பண்றாரு. இன்னைக்கு வந்து அது இவ்வளோ பெரிய விழால இவ்வளோ பேர் அந்த டிகிரி ஹோல்டர்ஸ் வந்திருக்கிறாங்கிறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். அதை பற்றி தான் பேசணும்னு நினைச்சேன். கமல் அதை பற்றி பேசிட்டாரு. அதனால் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். மேலே இன்னைக்கு வந்து ஆடி 18 ஆடி பெருக்கு, ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது பெருகிக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் வந்து பண்றதுல இன்னும் பல வருஷத்துக்கு பெருகிட்டு போட்டும். இவருக்கு இன்னும் நல்லா புகழ் நல்லா பரவட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமா இன்னும் அதாவது இவர் இந்த படங்கள்ல நெகட்டிவிட்டி எவ்வளவு வேணா கிளப்பட்டோம். அந்த நெகட்டிவிட்டி கூட எதுனாலும் இவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணல. இன்னமும் நீ 100 தடவை நெகட்டிவ் இருப்பேன், 1000 தடவை பாசிட்டிவ் உனக்கு தரண்டாங்கிற மாதிரி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷம். இன்னும் நல்லா பண்ணட்டும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த கல்வி பரவட்டும். ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு பிரகாஷ் ப்ரோ. வீடியோஸா இருக்கட்டும், பேசினதா இருக்கட்டும், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேசின விஷயமா இருக்கட்டும், அவங்களோட இவர் இன்ட்ராக்ட் பண்ணது எல்லாமே அவ்வளோ எமோஷனலா இருந்தது. ஃபுல் வீடியோ கிடைச்சதுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபுல் வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா இல்ல வீடியோ வந்துருமா யூடியூப்? வந்துருச்சு யூடியூப்ல அகரம் யூடியூப்ல லைவ் தான் ப்ரோ போட்டுருந்தாங்க. லைவா தான் போட்டாங்களா? லைவா தான் போட்டாங்க. லைவா தான் போட்டாங்க. அதை தான் கட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. யூடியூப்ல போனீங்கன்னா ஃபுல் வீடியோ, ஈவென்ட்டோட வீடியோ. சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இது 7 மணி நேரம் வீடியோ. எனக்கு என்னன்னா, ஒரு எத்தனையோ மேடையில நானும் பட்டேன். இது வரைக்கும் ஒரு மேடையில கூட அவரை சுத்தி நெகட்டிவிட்டி இருக்கு, ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்றதை காட்டிக்கிட்டதே கிடையாது. இப்ப அவரை பாராட்டும் போது கூட அவர் சுத்தி 1000 நெகட்டிவிட்டி இருக்கலாம், நெகட்டிவ் பற்றி தான் நம்ம பேசுறோம். ஆனா அவரு அந்த ஹேட்டர்ஸ்க்கு மறைமுகமா பதில் சொல்றது, நக்கல் பண்றது, இது எதுவுமே அவர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஜோன்ல அவரு ராஜா அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, இந்த ஆடி 18 ஆடிப்பெருக்கு உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான டே தெரியுமா? என்னன்னு உங்களுக்கே தெரியும், நல்லா சொல்ல தேவையில்லை. நமக்கு பொன்னியின் செல்வன் நமக்கு அதுதான் முக்கியம். ஆடிப்பெருக்குனாலே அதுதான் ஞாபகம் வரும். ஆமா, ஆரம்பிக்கிற முதல் பாயிண்ட் பொன்னியின் செல்வனோட. இல்ல பல வகையில் அது வந்து எனக்கு வந்து கரெக்டாக பொன்னியின் செல்வன் ஒன்று, திருச்சியில் இருக்கிறனாலே நமக்கு காவேரிங்கிறனாலே ஆடி பயணித்துக்கிறது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய விழா. அதுக்கு போக எனக்கு எங்கள் அப்பா மூலமாக அது ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அதிகமான வருமானம் தரக்கூடிய நாள் சின்ன பிள்ளையில எனக்கு. அதுதான் எங்கள் அப்பா வந்து நம்ம வந்து எப்படிப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்து எப்படி வளர்ந்தோம்னு தெரியும். அதில் வந்து எங்கள் அப்பா ஒரு நாளில் வந்து அதிகமான வருமானம் கொடுக்கக்கூடிய நாள்ங்கிறது ஆடி 18 தான். அன்றைக்கி அதிகமாக சம்பாதிப்பார். அதனால் அதிகமாக எங்களுக்கு செலவு பண்ணுவார், கேக்கர்லாம் கொடுப்பாரு. ஏன்னா அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு பிறந்தநாள் வரல, இந்த மாதம் நான் ஆடி 18 வரல காசை வாங்கி வச்சுக்க வைப்பேன். அப்போ தான் அடுத்த மாதம் பிறந்த நாளுக்கு நான் தேவையானதை என்னால் கலெக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால அப்போ தான் எல்லாம் கிடைக்குங்கிறனால அதனால் எனக்கு பல வகையில் அதுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய நாள் தான் அது. விஷால் ப்ரோ இருந்தும் அமைதியா இருக்கு. அவன் அவர் பேசினா ஓவரா பேசுறேன். தலைவன் தலைவி என்ன ப்ரோ, வேர்ல்டு 100 வந்துருமா? கண்டிப்பா வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் வீக்கெண்ட்லாம் போற வேகம் இருக்குல்ல, பயங்கரமான வேகம், பயங்கரமா. விஜய் சேதுபதி படத்துல வந்து அவர் சோழ ஹீரோ நடிச்சதுல வந்து மகாராஜா வந்து ஒரு கலெக்ஷன் ஆச்சு. அது மகாராஜா கலெக்ஷன் ஓப்பனிங் வீக்கெண்டை விட இது கூட, மகாராஜா செகண்ட் வீக்கெண்டை விட இது கூட. அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஒண்ணு, மகாராஜாக்கு வந்து தெலுங்குல வந்து உடனே பிடிச்சிக்கிச்சு. இது வந்து 2வது வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா ரிலீஸ் ஆகும்போது இப்போ இந்த வாரம் தான், நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு ஸ்டார் மேடம். இது இப்போ நல்லா பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. தெலுங்குல தான் அங்கே மகாராஜாக்கு செம்ம பூஸ்ட்டுங்கிறது தெலுங்கு மலையாளத்தில் மட்டுமே மகாராஜா 10 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 8 கோடியோ, ஆமாம் 8 கோடியோ 10 கோடியோ சரியா தெரியல. நம்ம 8 கோடிக்கு மேலே தெலுங்கு. மலையாளத்தில் கேரளாவில் வந்து உங்களுக்கு 8 கோடி, கர்நாடகாவில் 10+,
அப்போ ஆந்திரான்னு சொல்லி எல்லா ஏரியாவும் சப்போர்ட் பண்ணிச்சு மகாராஜாக்கு. இந்த படம் தமிழ்நாடு மட்டும் தான் இது வரைக்கும் சோலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓவர்சீஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு இந்த படம். தலைவன் தலைவி இந்த 2 ஏரியாவும் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. ஆனா அநேகமா 100 தொற்றுன்னு நினைக்கிறேன் சால்ட்டா. ஏன்னா நேத்து முந்தானத்தோட 52 என்னமோ, இன்னைக்கு கணக்கு பண்ணா கண்டிப்பா அதே வந்து ஒரு 70 வந்துரும் நினைக்கிறேன். இப்ப தேர்ட் வீக்கெண்ட் எந்த படமும் இல்லையில அநேகமா. அடுத்தது வந்து கூலி வர வரைக்கும் இந்த ஒரு படம் தான். மகாவதான சினிமான்னு ஓடுனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சாலிடான ஒரு 10 நாள் இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 100 தொற்றுன்னு நினைக்கிறேன். மகாராஜா ஏவா யூஏவா? யூஏ. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ 2 இந்தி டப் படம் பார்த்தேன். இப்போ நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கல்ல, காதல் ஜாக் மிஸ்ட்ரி. அதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்க் படம் இல்லை. 12th ஃபெயில் கொடுத்துருக்கலாம். இது அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு சித்தாரே ஜமீன்தார், இது ஒரு அமெரிக்கன் படம். அது சூப்பரா தமிழ் டப் பண்ணிருந்தாங்க எல்லா கேரக்டருமே. பார்க்காதவங்க பாருங்க, சூப்பரா இருக்கு தமிழ் டப். ஆனா அந்த காதல் அந்த படத்துக்கு ஓடிடில தமிழ் டப்பிங் வந்திருக்கா என்ன? ஏழைகளின் வந்துருச்சு ப்ரோ. யூடியூப்லயே இருக்கு. யூடியூப்லயே இருக்கு. ஏழைகளின் இருக்கு. நான் தியேட்டர்ல பார்த்தேன். டெலிகிராம்ல பாத்துருங்க. நான் தியேட்டர்ல பார்த்தேன். பிள்ளைகளுக்கு படம் காமிக்கணும் எனக்கு ஆசை. தமிழ் டப்பிங் வந்துச்சுன்னா எனக்கு பரணி நீங்க ஒரிஜினல் வெர்ஷன் ஹிந்தி அனுப்பாம தமிழ் டப்பிங் அனுப்புங்க. ஓகே. நல்லா தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருந்தாங்க உண்மையுமே. அந்த படத்தை நல்லா போட்டு காமிக்கிறோம். தியேட்டர்ல பார்த்தா ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல அந்த படம், அது உங்களுக்கு எப்படி புரிச்சு தெரியல. ஆக்சுவலா அது ஒரு ஒன்லைனா, அது சூப்பர் ஒன்லைன். ஒரு அரசியல்வாதி வீட்டுல ஒரு பலாப்பழம் காண போனதுக்கு தனிப்படம் அமைச்சு தேடுவாங்க. அதே ஒரு தலித் மக்கள் அவங்களோட இதுல பொண்ணு காணாம போச்சுன்னு சொன்னா அவன் பொண்ணு அவங்களையாச்சும் ஓடி போயிருப்பா. அது நிறைய படத்துல நம்ம பாக்குறது தானே. அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சூப்பரா எடுத்து காட்டியிருப்பாங்க. அந்த ஒன்லைன் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா 12th ஃபெயில விட நல்லா இல்ல. ஐ மீன் கம்பேரிஷன் தான் நான் சொல்றேன். இந்த காதல் ஜாக் ரூட் மிஸ்ட்ரி அது தெரியல. பட் இதுக்கு கொடுத்ததும் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. எப்படி ஜவானுக்கு ஷாருக் கான் கொடுத்ததுக்கு இவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, யாரு ஆடு ஜீவிதம் பிருத்திவிராஜ், அந்த மாதிரி கம்பேரிஷன் தான் சொல்றேன். அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு போட்டிருக்காங்க விஷால் ப்ரோ. காரணம் எதுலங்க ஒரிஜினாலிட்டியா இல்லையா? யாரு? ஆடு ஜீவிதத்துல. ஆமா ஆமா. யார் சொல்லிருக்கா தெரியுமா? ஜோதா அக்பர் டைரக்டர். அவுத்து அஸ்டேஷ் கோவரியா என்ன படம் எடுத்த அப்படின்னு இருக்கு எனக்கு. நீ என்னத்த படம் எடுத்த அப்படின்னு இருக்கு எனக்கு. அந்த ஆளு என்ன மாதிரி எங்க அந்த ப்ராஜெக்டே, அது எவ்வளவு வருஷ ப்ராஜெக்ட் அது. அது ஒரு ட்ரீம். அது அவங்க பண்ணது. பெரியவனே ஒரு பாட்டு போதும், எதுக்குமே கொடுக்கல ப்ரோ. மனசாட்சி இல்லாதவங்க. நீங்க அப்ப மரியானுக்கு தான் கொடுக்கல. ஏங்க ஏங்க அஜித் பண்ணிட்டான் ப்ரோ. அநியாயம் பண்ணாதீங்க ப்ளீஸ்ங்க. ஏங்க புரியல. ரெண்டும் ஒரே படம் ஒரே இதுதாங்க. கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு அவ்வளவுதான். ரெண்டுமே ஒரே இதுதான், இல்லைன்னு சொல்லல. அவங்க வந்து ரெண்டுமே அந்த நாவல் பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா வந்துட்டு எஃபர்ட் வைஸும் சரி, டெக்னிக்கலாவும் சரி, எனக்கு வந்து இது ஆடு ஜீவிதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த படத்துல எனக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப என்ஜாய் பண்ணது நான் அந்த படம் சொல்லுவேன். சீரியஸா அந்த படம் வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்குறோம். அவ்வளோ சினிமாட்டோகிராஃபி, அவ்வளோ விஷுவலாக வந்து சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் பெர்ஃபார்மன்ஸ் மூணுமே வந்து எல்லாமே அதில் வந்து கரெக்டாக வந்து உட்காந்துருந்துச்சு. பட் அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல், வேற எதுவும் கிடையாது. இப்போ பிரகாஷ் ப்ரோ உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வி. இந்த உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷனுக்கு ஏதாவது ஒன்று இது தருவாங்களா? இப்போ என் டிஎல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காளி வெங்கட் சொன்னார்ல, மின்சாரம் மின்னி இது பாகின்றது என்னன்னு சொல்லி அந்த ஒரு காமெடி சீன், இது தொடர்ந்து 10 பேர் அதே ட்வீட்டாவே இருக்கு. அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா அட்லி படத்துல நடிச்சுதான் ஷாருக் கானுக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சதுன்னு சொல்லி, அதாவது நேஷனல் அவார்டு கொடுத்தது முந்தா நேத்து. ஆனா இன்னைக்கு காலையில நீங்க ட்வீட் போட்டீங்க, அதே மாதிரியே வரிசையா ஒரு 10-12 பேர் ட்வீட் போட்டுட்டே இருக்காங்க. அதுல ப்ரொமோஷன் ஏதாவது உங்களுக்கு இதுதான் நீங்க வந்து இது பண்ணணும், ட்வீட் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது சொல்லுவாங்களா? நீங்க யாரும் பதிலா காணோம். பிரகாஷ் நான் இல்லை போல.
சரி நீங்க தான் சொல்லுங்க, மத்த யாராவது சொல்லுங்க. இல்ல டவுட்டுக்கு தான் கேட்கறேன். என்ன ப்ரோ? இல்ல அதான் மூவி ப்ரோ. ரிலேட்டட் எல்லாமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து குரூப்ல வரும் ப்ரோ. ஓகே ஓகே. அதுதான் இல்ல போடுவாங்க ஒருத்தவங்க மோஸ்ட்லி. ட்வீட் போட்டா இல்லன்னா சில ஒரு பேர் 1/2 மணி வந்து நேரத்துக்குள்ளேயே வரிசையா கடன்னு வந்துட்டே இருக்கா, அதனால. அதுதான் ப்ரோ. மீன்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அந்த வந்து ப்ரொடியூசர் சைடுல வந்து ஒரு படத்துக்கு வந்து இது போடுவாங்க. அ அப்போ வந்து அந்த கன்டென்ட் அவங்க ஷேர் பண்றப்ப இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். படம் ரிலேட்டடா. கருண் கருண் டங்கி பாத்தீங்களா நீங்க? நான் பார்த்தேன். ஓகே ஓகே. ரொம்ப அமைதியா போகுது இன்னைக்கு. அதான் நானும் யோசிக்கிறேன். நேத்தையா ட்ரெய்லர் வந்துச்சு, ஏதாவது சூடா பேசுங்க ஐயா, ஜாலியா போகலாம். ரொம்ப டல்லா இருக்கு. வேற எதுவும் கன்டென்ட் இல்லைன்றதுனால இந்த சரி, இந்த வருஷம் வந்ததுல மொக்க ட்ரெய்லர் எது, பெஸ்ட் ட்ரெய்லர் எதுன்னு பேசுங்க. எதுக்கு நீ எடுத்துட்டு வந்து நேத்து வந்தது எடுத்துட்டு வருவேன், இங்க வந்துட்டு எல்லாரும் மறுபடி புடிச்சு இல்ல 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 மறுபடி ப்ரோ உங்களையா தூக்குறதுக்கு பிளான் பண்ற பட்டும் பாய். இனிய தூக்கவா? எனக்கு புரியல எதுக்கு. பரணி ப்ரோ இது ட்ராப் விழுந்துரும். நீங்க தானே ஆ? பக்காவான ட்ராப். அவர் பெஸ்ட் ட்ரெய்லர் எது சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும், ஒஸ்ட் எது சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். ரெண்டு எது சொன்னாலுமே உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏங்க எனக்கு புரியலையே. நான் எப்பங்க நான் வந்து ட்ரெய்லர் எது மொக்க ட்ரெய்லர்னு நான் சொன்னேன்? எதுவுமே நான் மொக்க ட்ரெய்லர்னு சொல்லலையே. ப்ரோ போங்க ப்ரோ. இல்ல இல்ல நீங்க சொல்ல வர்றது என்னன்னு புரியுது. ஆனா நான் வந்துட்டு எந்த படமுமே வந்து இந்த ட்ரெய்லர் மொக்கையா இருக்கு அப்படின்னு நான் பரணி ப்ரோ சொன்னதே நீங்க கிடையாது. சொல்லல, அவர் சொன்னதுக்கு உங்களதான் அடிப்பாங்க. அவர் சொன்னாலும் அவரு சொன்னாலும் உங்களை தான் வந்து கேட்பாங்க. ஓ ஸ்பீக்கர் மாவீரன் கொடுத்து ப்ரோ. நெகட்டிவிட்டி பரப்புறீங்களான்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். மாவீரன் ப்ரோ பேசுங்க பேசுங்க. பேசலாமா? நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்களே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிங்க நீங்க பரணி. ஸ்டார்ட் பண்ணுங்க. பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ அவர் சொல்லுவாரு ரெண்டாவது இது சொல்லுவாரு, அது என்ன படம், கூலி சொல்லுவாரு ஒஸ்ட். வேற என்ன சொல்ல போறாரு அவரு? ஆ, கூலி வர்ஸ்ட் ட்ரெய்லர்லாம் கிடையாதுங்க. அவருக்கு ஒஸ்டா இருக்கான். மாவீரன் ப்ரோ கேக்குதா? கூலி ஒஸ்டா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. அண்டர் பிளே பண்றாங்க. நேத்துல இருந்து ஒண்ணு ஓடிக்கிருக்கு, அதை தான் என்ன தாங்க முடியல. நானும் வேணாம் போட்டேன் தான். மாவீரன், நான் மறுபடியும் கிளாஸ் எடுக்கணும் பாத்துக்கங்க. சரி விடுங்க, படம் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீடைலா சிம்பிள் மாவீரன். அதுதான் பரணி. இல்ல, இருங்க, நான் 14 தேதி உங்களை டீல் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு இதுவை நான் சொல்லிக்கிறேன். அதாவது அந்த ஒரு பாட்டு கூலி பவர் ஹவுஸ் பாட்டு வந்து பயங்கரமான ஹிட்டு. நல்ல வந்து ஒரு பயங்கர ஒரு பீட்ல இருக்கிற ஒரு சாங். எல்லாருக்குமே இன்ஸ்டன்டாவே அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. எல்லாருக்குமே வந்து அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பாட்டு வச்சுக்கிட்டு அந்த பாட்டை வந்து ட்ரெய்லர்ல அப்படியே வச்சிருந்தாலே இந்த ட்ரெய்லரோட இப்ப இருக்கிற இதோட இன்னும் பெட்டர் வெர்ஷனாவே வந்து அது வந்திருக்கும். ஏன் வைக்கலன்னு வந்து யாருமே ஏன் சொல்ல மாட்டீங்க? அதை நான் சொல்லிட்டேன்னா இவங்க ஓவர் ஹைப் இருக்கு. படத்துல ஆல்பமாவே ஆல்மோஸ்ட் ஹிட், ஆல்பமே ஹிட். ஏன் வந்து அவங்க அந்த ஒரு வெர்ஷன் எதுவுமே ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணல? ஏன் அது யூஸ் பண்ணலன்னா அது மேபி வந்துட்டு லோகேஷ்க்கு வந்துட்டு இந்த லெவலுக்கு இது வச்சா போதும், இது வந்து படத்தை நிறைய பேர் இப்ப எல்லாமே டீகோட் பண்றோம், அது பண்றோம், ட்ரெய்லரை பார்த்துட்டு அப்புறம் படத்துல நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்தது இல்லைன்னு சொல்லிடுறோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லயும் வச்சிருக்கலாம் சொல்ல வர. இப்ப வச்சே நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. படம் வந்து படமும் இதே மாதிரி இருந்து இதே டோன்ல இருந்து என்னப்பா இது இப்போ ட்ரெய்லர்ல வந்துட்டு அப்படிதான் காட்டினீங்க, படத்துல சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு பார்த்தா படத்துலயுமே எங்களுக்கு எதுவுமே காட்டல அப்படின்னா நம்ம அதை நம்ம வந்து இது பண்ணலாம். பட் எனக்கு என்னமோ இது வந்து இவ்வளோ வருஷம் ஒரு ட்ரெய்லர் வந்து பக்காவா கட் பண்றதுக்கு யாரால வேணா ஈஸியா பண்ண முடியும். நல்ல எடிட்டர் இருந்தாலே போதும். சும்மா ஒரு மூவிக்கு அதே சீன்ஸை வச்சு டைம் லைன்ல பார்த்தேன், இது கூலி பவர் ஹவுஸ் பாட்டெல்லாம் வச்சு ஆட் பண்ணி பயங்கர மாசெல்லாம் காட்டுறவங்க மேஷப் பண்ண தெரிஞ்சாலே போதும். நல்ல ட்ரெய்லர் யார் வேணா கொடுக்கலாம். அது அவ்வளோ பெரிய எடிட்டர் பிலிமின் ராஜ் அவரு, பிளஸ் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் இதுவரையும் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து ட்ரெய்லர் எல்லாமே வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து படத்துக்கு கொடுக்கும். நல்ல ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு மூவி எடுக்க தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அவரு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்கிற ஒரு ஆள். மியூசிக் சூப்பர் ஸ்டார் ஸ்க்ரீன்ல வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி தான் ட்ரெய்லரை ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்துட்டு
சும்மா வந்து யாரும் வந்து எடுக்கணும்னு நினைச்சாலே அது நான் வேற மாதிரி காட்டலாம் மாவீரன். அவரு விக்ரம் டெய்லர் பார்த்துட்டு என்னென்னமோ கற்பனை பண்ணாராம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனார் விக்ரம பத்தி. அப்ப இப்படி இருந்தா நல்லதுன்னா அதை ஒத்துக்க மாட்டாரு அவரு. நான் இப்படி சொல்லவே ப்ரோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அண்டர்வெல்மிங் ட்ரெய்லர் வந்து படம் பயங்கரமா இருந்திருக்கும் பெரிய ஆக்டர்ஸ்க்கு. பெரிய ஆக்டர்ஸ்க்குலாம் இல்ல, விக்ரம் வேதாவோட ட்ரைலர் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ட்ரைலர்ல பெருசா எதுவுமே ரிவீலே பண்ணல. படம் வந்து பிளாக் பஸ்டர். அது யாருமே வந்து அது அந்த படத்தோட இதுவே வந்து அது அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் ஸ்டோரி டெல்லிங் அது நான் லீனியரா அந்த சொன்ன விதம் தான். ட்ரெய்லர் ரொம்ப பயங்கரமா இருந்து படத்தை டிசப்பாயின்ட் பண்ணது தான் வந்து அதிகமா இருக்கு லிஸ்ட். ட்ரெய்லர் நல்லாவே இல்லை, படம் செம்மையா ஓடிச்சு அப்படின்னா வந்து எனக்கு தெரியல அது இவங்க எந்த மோட்ல. எனக்கு தெரிஞ்சு கண்ணும் கொள்ளை எடுத்தல் படம் இருக்குல்ல, அது ரொம்ப அண்டர்பிளே பண்ணிருப்பாங்க. ட்ரெய்லர் வந்துட்டு ஒண்ணுமே இருக்காத மாதிரி ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் காட்டினாங்க. ஆனா படம் வேற லெவல்ல வந்து இருந்தது. கத்தி திருச்சிற்றம்பலம். கத்தி ட்ரெய்லர் வரல, கத்தி டீசர் தான் வந்தது. ட்ரெய்லர் வந்துச்சுன்னா ட்ரெய்லர் வந்தது. ஆக்சுவலா என்ன அதுலயுமே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணாங்க அந்த டைம்ல. ஏன்னா வந்து என்னோட வயசான தாத்தாவெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. ஆனா படத்துல வந்து அந்த தாத்தாவங்களை காட்டிட்டு அதுல இருந்து விஜய் அந்த ஒரு தண்ணி இதுல இருந்து அது மேல வந்து அவர் வரும்போது ஒரு எலிவேஷனோட அனிருத்தோட பிஜிஎம் அது பெரிய மாசிங்க படத்துல. அது அந்த படத்தை வந்து அது டீசர் ட்ரெய்லர் ஒன்னு வந்துச்சு. டீசர் அது ஆமா, அது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல எலிவேட் பண்ணுச்சு. அந்த டைம்ல எல்லாமே ட்ரோல் பண்ணாங்க. அதை என்னடா அது ஃபுல்லா வயசானவங்களை உட்கார வச்சு அதான் மோஸ்ட் ட்ரோல்டு டீசரா இருந்துச்சு. படத்துல எல்லாமே ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே சதீஷ் சொல்றேன் ப்ரோ? இல்ல ஷியாம், அது கதைக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஆர்த்தி சாங் வச்சு அவளை பிக்கப் பண்ணுங்கிற மாதிரி லவ் ட்ராக் போய் அங்கிருந்து கபாலியோட ட்ரெய்லர் வந்துட்டு பிச்சுக்கிச்சு. அதோட எக்ஸ்பெக்டேஷன் டீசர் தான். அந்த டீசர் வந்து ரொம்ப பயங்கர ஹைப் எல்லா இடத்துலயுமே கிரியேட் பண்ணுச்சு. ஆனா வந்து படம் வந்துட்டு அது வந்து அவங்க அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்னா அப்ப அதே மாதிரி அவங்க வந்து காட்டியிருக்கலாம். அது ட்ரெய்லரை வந்து மாஸ்க் கட் பண்ணி காட்டி வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு டைலாக் எல்லாம் வச்சு படத்துல ஒண்ணுமே இல்லைன்னா ரொம்ப எல்லாருக்குமே பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு அந்த டைம்ல. தெரியல, அது மேபி வந்து அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா இல்ல உண்மையிலேயே படம் இப்படிதான் வந்து அவங்க எடுத்திருக்காங்க, இந்த டோன்ல தான் எடுத்திருக்காங்களான்னு நம்ம படம் பார்க்கும் போது தான் தெரியும். டீசர் அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அந்த டைம்ல பார்த்துட்டு என்னென்னமோ நினைச்சிட்டு போனா எல்லாத்தையும் பாட்டுல தலைவர் வச்சு விட்டு வணக்கம் கிளம்புங்க அப்படின்ட்டாரு. ப்ரோ ஆப்போசிட்ல நிறைய இது இருக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஆனா ட்ரெய்லர் கம்மியா இருந்து படம் பயங்கரமா இருந்தது. ரொம்ப இதுவாச்சு. டிராகன், கண்ணும் கொள்ளை எடுத்தால், அந்த மாதிரி ஒரு சில படங்கள் இருக்கு. சதுரங்க வேட்டை ட்ரெய்லர் எப்படி இருக்கும் எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. ரொம்ப சாதாரண ட்ரெய்லர் மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஆனா படம் சும்மா அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத்ல இதானது தானே. அப்படி ஒரு படம் நட்டி நடிக்கிறதுக்கெல்லாம் பெருசா ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். ரஜினி முருகன் ப்ரோ தெரியல, ஞாபகம் இல்லை. பரணி ப்ரோ தான் சொல்லணும். ரஜினி முருகன் ட்ரெய்லர் நான் பார்த்து நல்லா இருக்கும். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன வேணுமோ அப்படி பண்ணிருப்பாங்க. ரஜினி முருகன் ட்ரெய்லர் உங்களுக்கு 10 வயசு தான் இருந்திருக்கும். டிவில போடுவாங்க. ஓகே ஓகே. அடுத்து ஏதாவது ஆரம்பிங்க. என்னாச்சு? பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு சுரேஷ் சந்திர ஒரு போட்டோ போட்டிருந்தாரு, அதான் லைனப்பா? 60% அதான் லைனப். ஒரு 2 டேரக்டர் தவிர ஆல்மோஸ்ட் மொத்தம் 6 டேரக்டர் இருக்காங்க. 4 டேரக்டர் இருக்காங்களா? நான் கவுண்ட்ல ஒரு நிமிஷம். 3 டேரக்டர். 4 ஆதிக்கு சேர்த்துங்க. 4 டேரக்டர். ஆதிக்கு தான் கன்ஃபார்ம். 4 டேரக்டர்ல ஒருத்தர் கூட பண்ணிட்டு இருக்காரு. மீதி தான் கன்ஃபார்ம். 1 2 3 4 டேரக்டர் இருக்காங்களா? 4 டேரக்டர்ல 2 டேரக்டர் கூட படம் பண்றாரு, 2 டேரக்டர் கூட படம் பண்ணல.
அப்ப சிவா கூட ஆதி கன்ஃபார்ம். ஆதிக்கும் ஓப்பனா சொல்லணும், ஆதி கன்ஃபார்ம், சிவா கிடையாது. ஓகேங்களா? மனு ஆதி ஆனந்த்னு 64 நினைக்கிறேன். சர்ப்ரைஸா இருக்கு. அநேகமா மனு ஆனந்த் வந்து இந்த அடுத்தடுத்த லைனப்ல இல்ல. ஆனா அதாவது அடுத்த படம் கிடையாது, 65 அவர் கிடையாது. ஆனா ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் லைனப் வந்து எப்போ ஒரு லைனப் கண்டிப்பா வந்து மனு ஆனந்த் பண்ணுவார். ஏன்னா என்னைய இருந்தால அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணாரு. என்னைய இருந்தால அவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர், கௌதம் மேனோட அசிஸ்டன்ட் டேரக்டர் அவரு. அவர் வந்து அவர் அப்பையிலேருந்து என்ன இருந்த டைம்லேருந்தே அஜித் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அஜித்தோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் கூட அவர். ஆனால் அவர் எப்போவுமே படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மீட்டும் வேறு பண்ணியிருக்காரு பிப்ரவரி மாதம். ஆனால் கூடியவர் அவர் என்ன சொல்லல, ஒரு 4-5 படம் 4-5 டேரக்டர்கள்ட்ட கதை கேட்டு இருக்காரு. ஒரு படம் டேரக்டர்கள் கெட்டு கொடுத்த டேரக்டர் கூட படம் பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காருன்னு சொன்னோம்ல. அதில் அவரும் ஒரு ஆள். ஆனால் இப்போ படம் பண்ணுறாருன்னு கிட்ட கிடையாது. ஆனால் அவர் ஒரு இந்த அடுத்தடுத்த லைனப்பில் ஏதாவது ஒரு படம் அவர் கண்டிப்பாக படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. 65 கேஸ் அப்ப சொல்லுங்க தலைவா. மனசாட்சியே இல்ல, மனசாட்சி. அந்த கேஸ் ரைட் ரைட், ஓகே ஓகே. நான் கார்த்திக் சுப்ராஜும் தெளிவா சொல்லுங்க, அந்த கேஸ் சுருக்க வேணாம். ஏன் ப்ரோ கேஸ் ஏற்கனவே ஒரு டிஎல் நம்ம மென்ஷன் பண்ணி கட்டிட்டே இருப்போம், கேஸ் ரெக்கவர் பண்ணணும், கேஸ் ரெக்கவர் பண்ணணும். ஏன்னா எனக்கு சிரிப்பு வரும். எனக்கு இவர் அதை சொல்றாருன்னு நினைச்சு பயந்துட்டேன். சரி, கமல் ப்ரோ ஏதாவது சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அவர் ஒரு படம் எடுத்தாரு ப்ரோ, அது என்ன ஆச்சு? மனு ஆனந்த். மனு ஆனந்த் இப்ப படம் இது மிஸ்டர் எக்ஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல. மிஸ்டர் எக்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இல்லைங்க, அந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீங்க நல்லா நோட் பண்ணியா தெரியும், அவங்க வந்து எடுக்கிற படங்கள் பூராமே ஒர்க் எல்லாம் பயங்கரமா முடிச்சிருவாங்க. ஆனா ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ரொம்ப 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 யோசிச்சு தான் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு அர்ஜென்ட்டா அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. லப்பர் பந்து வந்து லப்பர் பந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது எக்ஸாக்டா ரிலீஸ் டேட் போட்டதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி படம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா 2 வருஷமா அவங்க டேட் இப்போ இதோ பாக்குறேன், அதோ பாக்குறேன், அதே பாக்குறேன், ஒரு டேட் பர்ஃபெக்ட் டேட் பார்த்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ சர்தார் 2 எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஆனா எதுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க? அவங்க பொறுமையா பார்ப்பாங்க, எல்லா கால்வரையும் மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தான் சர்தார் 2 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ சர்தார் 2க்கு அடுத்து வந்து இந்த படம் மிஸ்டர் எக்ஸ் வந்து முன்னாடி ஒர்க் முடிஞ்சிருச்சு. மிஸ்டர் எக்ஸோட எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க வந்து இன்னும் பெட்டர் டேட் தான் பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொன்றையும் லைனா, அதாவது பெஸ்ட் பாசிபிள் ரிலீஸ் டேட்டு, அங்கிட்டு போட்டி இல்லாமல் இருக்கிறது, போட்டி வந்தாலும் அது சமாளித்து ஓடக்கூடிய லீவு நாள் இருக்கிறது, எல்லா வகையிலையுமே வந்து அவங்க ஒரு முன்னாடி 2 வாரம் பின்னாடி 2 வாரம் எல்லாத்தையும் அந்த கேப் பார்க்கறது எல்லாமே பார்ப்பாங்க அவங்க. அதுக்கு மேலே வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் வைக்கிறது, இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. லப்பர் பந்து மட்டும் தான் டிஜிட்டல் லாக் பண்ணல. ஓடிடியில் வித்த படம் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் தான் ஹாட் ஸ்டார் வாங்கினாங்க. படம் நல்லா போகிறத பார்த்து அவங்க நம்பிக்கை, ஏன்னா இந்த படம் வந்து நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை. அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு பெஸ்ட் ரிலீஸ் டேட் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் படத்துக்கு வந்து அவங்களோட ப்ரொமோஷன் பிளான்லாம் பயங்கரமா இருக்கு. அதில் ஒரு பாதி தெரியும், பாதி பிளான்லாம் பயங்கரமா பிளான் பண்ணியிருக்காங்க. அநேகமாக பார்த்தீங்கன்னா தக் லைஃபை விட அதிகமாக ப்ரொமோஷன் செய்யப்பட்ட ஒரு படமா, சூப்பராக ப்ரொமோஷன் செய்யப்பட்ட ஒரு படமா இந்த மிஸ்டர் எக்ஸ் வரும். அந்த கவின் பட கிஸ் ப்ரோ, கிஸ் வந்து கிஸ் வந்து இன்னும் தள்ளி போகுது. ஜூலை கிடையாது, செப்டம்பர் வந்து இந்த மதராசி வந்து 2 வாரம் கழிச்சு. அப்ப டேட் செப்டம்பர் 18 LIK டேட்ல 19 அந்த டேட்ல வந்து கிஸ் வரும், அவ்வளவுதான். கூலி பவர் ஹவுஸ் ஹிந்தி வெர்ஷன் யூடியூப்ல போய் பார்த்தா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா எங்களுக்கு ஒரிஜினல் வெர்ஷன் தியேட்டர்ல ப்ளே பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. ஹிந்தி டப்பிங்ல படம் பார்க்கணுமா? அந்த பவர் ஹவுஸ் பாட்டு மட்டும் அவங்களுக்கு தமிழ்ல வேணும். தெலுங்குலயும் அப்படிதான் போட்டிருக்கானுங்க. தெலுங்கோடதுலயும் எனக்கு வந்து தமிழ் பாட்டு தான் வேணும், அந்த தெலுங்கு பாட்டு வேணான்னு போட்டிருக்கான். ஆமா, அது அனிருத் தான் பண்ணாரா வேற யாராச்சும் பண்ணாங்களா? அனிருத் பண்ணாலும் வேற யாராச்சும் பண்ணாங்களா? அது அனிருத் பண்றாரா? இல்ல அனிருத் பண்ணாரா இல்ல வேற யாராச்சும் பண்ணாரான்னு கேக்குறேன். அவங்க அந்த ப்ரோமோவே அவங்க காதுல உழிச்சிட்டே இருந்திருக்கும் கடந்த 3 மாசமா. அது அவங்களுக்கு நல்லா பதிஞ்சிருக்கும், அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். அந்த 100 டேஸ் ப்ரோமோல இருந்து அந்த சாங் தமிழ்ல அவங்களுக்கு ரீச் ஆச்சு, தமிழ்லயே ரீச் ஆயிடுச்சு தெலுங்கு சைடு, அதனால அவங்க அப்படி கேட்டிருப்பாங்க. ஆட்டோ சவுண்ட் தான் கேக்குது. ஸ்பீட் 1 THz. இருங்க வெளிய போயிட்டு வரேன். வாங்க ஸ்கூட்டில வாங்க.
இன்னைக்கு யாராச்சும் பரணி ப்ரோ அந்த கூலி ஷோ பாத்தீங்களா சன் டிவில? கிரிக்கெட் தானே அது பார்க்கல ப்ரோ. இது ஷோ முடிஞ்சு நான் மறுபடியும் போய் இது பண்ணேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுது. அதனால அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அதனால ஃப்ரீயா இருந்து பார்த்துருக்கேன். போட்டோ நல்லா இருந்துச்சு பரணி ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ப்ரோ. பாத்தீங்களா எல்லாரும் வெயிட் பண்ணி எல்லாரும் போட்டா அது வந்து இதாயிரும், ஒரே நாள்ல போட்டா அது தெரியாம இவரும் தோல் மேல கை போட்டோ எடுத்த அன்னைக்கே முடிவு பண்ணீங்களா? இன்னைக்குதான் முடிவு பண்ணீங்களா ப்ரோ? இன்னைக்குதான் போடணும். பரணி ப்ரோவுமே ஒரு நண்பனா ட்ரீட் பண்ணியிருந்தாரு பாருங்க, அவரும் அப்படியே கை போட்டு அப்படின்றதெல்லாம் சூப்பர்ல. அதுதான் பரணி. ஒரு வாரம் கழிச்சு போடலாம் படம். ஹவுஸ் மேட்ச் ரிலீஸ் ஆகி பிரகாஷ் ஒரு ப்ரோ தொல்லி கைதாங்க போட்டிருக்காரு. சிவகார்த்திகேயன் போட்டது சொல்லல, இவரு போட்டதை சொல்றேன். எல்லாருமே சிவகார்த்திகேயன் மேல கை போட்டிருந்தாங்க, தோல்ல கை போட்டிருந்தாங்க. எனக்கு அது வராது பர்சனலா. அது ஒருத்தவங்க மீட் பண்ணோம்னா அது எனக்கு யாருமே வராது. அதனால வந்து நான் கை போடல, அவ்வளவுதான். மற்ற எல்லாருமே கை போட்டிருந்தாங்க, பரணி உட்பட, சுகுமார் ப்ரோ உட்பட, ட்ரெண்ட் ஷூட் உட்பட. ட்ரெண்ட் ஷூட் போட்டெல்லாம் பாத்தீங்களா, அவர் பின் பண்ணி வச்சிருப்பாரு. எனக்கு அது பர்சனலா வராது. அது எனக்கு யாரை மீட் பண்ணாலுமே எனக்கு வராதுங்கிறனால நான் வந்து அது பண்ணல, அவ்வளவுதான். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு பிரகாஷ். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண பிக்லாம் பாத்தீங்கன்னா நீ வந்து இது பண்ணீங்க, அப்பெல்லாம் ரொம்ப இல்ல இங்க அருண்விஜய் இருக்காருல்ல, அருண்விஜயை தோல்ல கை போடுங்க, தைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் அவரே சொன்னாரு கையில் போட்டுங்க, தாராளமா போட்டுங்க. எனக்கு வரல, என் மச்சனை கூட்டு போனா என் மச்சனை தோல்ல கை போட்டு தான் எடுத்தான். எனக்கு அது ஃபர்ஸ்ட்ல எனக்கு வரல, அவ்வளவுதான். அது நமக்கு வந்து செட் ஆகாதுங்கிறனால நான் பண்ணல, அவ்வளவுதான். சரி, வேற என்ன ஸ்பெஷல்? நேற்று ஒரு டாபிக் சொன்னீங்களே, யாரும் மாவீரன் பேசுனீங்க, என்ன டாபிக்? அது கிளைமேக்ஸ் மாத்தின படமா? நேற்று நாளைக்கு பேசலாம்னு சொன்னீங்க அதானே? கிளைமேக்ஸ் டாபிக் மாத்துறது தானே பேசணும். இந்த அம்பிகாபதி பத்தி பேசணும். ஆமா, இப்ப வேணா சொல்லுங்க என்னென்ன படங்கள்லாம் கிளைமேக்ஸ் மாத்தி இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பேசுங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங் உதாரணத்துக்கு சொல்றேன், கிரீடம் படம். கிரீடம் வந்து தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் டோட்டலாவே கிளைமேக்ஸ் மாத்தி செகண்ட் டேல இருந்து வேற ஒரு கிளைமேக்ஸ் ஒண்ணுச்சு. அப்புறம் சமுத்திரம் படம் தியேட்டர்ல ஒரு கிளைமேக்ஸ், சன் டிவில ஒரு கிளைமேக்ஸ், 2 கிளைமேக்ஸ் ஓடும். தியேட்டர்ல அப்புறம் 2வது கிளைமேக்ஸ் மாத்த முயற்சி பண்ணாங்க, அப்புறம் சன் டிவில மட்டும் தான் அந்த கிளைமேக்ஸ் மாத்தி ஓடினாங்க. அது மாதிரி ஏதாவது படங்கள் சொல்லுங்க கேட்டுட்டு. தியேட்டர்ல வந்து எப்படி சொல்றது, இவங்களோட முடிச்சுக்குவாங்க, புருஷன் கூட வந்து சேர்ந்து போறது கிடையாது. அண்ணன் தம்பி வந்து இவங்களோட, உங்க வீட்டு தங்கச்சி வந்து வீட்டுக்கு வரதோட முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க டிவியில போட்டப்போ டிவிலேயே ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், யூடியூப் சேனல்ல ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா அதோட தான் தியேட்டர்ல ஒன்று கிளைமேக்ஸ் தான் இருக்கும். நீங்க சன் டிவியில போடும்போது 2 வாட்டி படம் போடும்போது மாறி மாறி போடுவாங்க. ஒரு தடவை என்னன்னா வீட்டுக்காரர் வந்து திருந்தி வந்து தாலி தூக்கி போட்டனால திருந்தி வந்து திரும்ப அவர் சேர்ந்து இது பண்ணிக்கிற மாதிரி மனம் திருந்துற மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரியும், தங்கச்சி வீட்டுக்கார சேர்ந்து நல்லா திருந்தி வாழ்ற மாதிரி இருக்கும் ஒரு கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் இவங்க வீட்லயே திரும்ப வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். ரெண்டு கிளைமேக்ஸ் சமுத்திரம் படத்துக்கு ஷூட் பண்ணாங்க. ரெண்டுமே வந்து 2-3 வெர்ஷன்ல வச்சாங்க. ஒன்று யூடியூப் வெர்ஷன் இருக்கும், சன் டிவி வெர்ஷன் ஒன்று இருக்கும். நீங்க இப்பவுமே அந்த 2 வெர்ஷனுமே நீங்க வந்து யூடியூப் சேனல் அவைலபிளா இருக்கும், நீங்க சமுத்திரம் படம் பார்க்கறதா இருந்தா. அது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச 2 படத்தோட ஆரம்பிக்கிறேன். திடீர்னு நேற்று பேசுற டாபிக் இன்னைக்கு டாபிக் இல்லைங்கிறனால இதை ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக ஒரு 9 நிமிஷத்துக்கு முடிச்சிடலாம். ஆமா, முகவரி தெரியும் எல்லாத்துக்கும். சரி, அதுவே சொல்லுங்க முகவரி. அண்ணே இத வந்துட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாமா, ஷூட் பண்றப்பயே மாத்துனது சொல்லலாமா? ஷூட் பண்றப்பலாம் நமக்கு தெரியாது, அது வந்து ஜஸ்ட் நியூஸா தான் இருக்கும். நம்ம அபிஷியலா வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்பதான் நமக்கு வந்து அது வந்து அபிஷியலா கிளைமேக்ஸ் மாத்தினாங்கன்னு சொல்ல முடியும். அது மாதிரி சொல்லுங்க. மோகன், ராதா, அப்புறம் அமலா நடிச்சிருப்பாங்களே அந்த படம், பாட்டுலாம் நல்லா இருக்கும், பழைய படம். அமலா கண்ணை மட்டும் பாப்பாரு, மெல்ல திறந்தது கதவு. அந்த படம் அப்படிதானே ப்ரோ மாத்துனாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபா இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு ஊர் தியேட்டர்ல வந்து அதை மாத்தி போட்டதுனால படம் நல்லா ஓடிச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இல்ல எனக்கு புரியல, சரியா கேட்கல. இல்ல ப்ரோ, அதுல வந்து அமலாவோட கதை தானே நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும், இல்ல ராதாவோட? ஆமா ஆமா ஆமா, இல்ல இது ரைட் ஓகே. நமக்கு வந்து அந்த வெர்ஷன் மாத்தி சொன்னாங்க, அது ஞாபகம் இருக்கு, கரெக்ட், உண்மைதான். அது வந்து பொய் கிடையாது, அது உண்மைதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாத்தி போடுவாங்க. ஓகே. அது மாதிரி வேற விஷால் ப்ரோ ஒரு லிஸ்ட், மிகப்பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வரப்ப இருக்குது. எனக்கு தெரியல, அந்த காதலர் தினத்துல வந்து ஒரு சீனை மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ற மாதிரி.
இந்த படத்தை நான் சொல்றேன். ஆனா செம கடுப்பான படம் இது ஒண்ணு. மலையாளத்துல ஒரு படம் வந்துச்சு, ஒரு அடார்ல ஒண்ணு. அந்த பொண்ணு, இந்த ஜிபியூல ஒரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணு, அந்த பொண்ணு அது அது அந்த படம் வந்து கிளைமேக்ஸ்ல கொடியாரங்கெல்லாம் அடிச்சு அந்த பையனையும் பொண்ணையும் சாவடிச்சிட மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். அது படமே குப்பை படம் தான். அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப சரியில்லைன்னு அதுக்கு ரீஷூட் போய் உடனே அந்த பசங்களை அடிச்சிட்டு இருக்கும்போதே ஸ்கூல் பசங்களாம் வந்து காப்பாத்தி ஜாலியா படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த 2 கிளைமாக்ஸ் வச்சு படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அது எவ்வளவு பெரிய சென்சேஷன் ஆச்சு பரணி ப்ரோ. அந்த ஷூட் பண்ற சீன், அந்த அவங்க இது பண்ற சீன் தான் சென்சேஷன் ஆச்சா? சென்சேஷன் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனா படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. பரணி ப்ரோ, ஆக்சுவலா அந்த படத்துல கேர்லி ஹேர் வச்சு கொஞ்சம் சப்பியா ஒரு கேர்ள் இருக்கும்ல, அந்த பொண்ணு தான் ஹீரோயினா. இந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆனோடனே அதுக்கப்புறம் மாத்திருக்காங்க. இந்த பொண்ணு நிறைய சீன் இந்த பொண்ணுக்கு வைங்க, இந்த பொண்ணை லீட் ஆக்குங்கன்னு. இந்த துப்பாக்கியால அந்த பொண்ணு சுடுறது, விரல வச்சு சுடல, அது ட்ரெண்ட் ஆனோடனே அதுக்கப்புறம் மாத்திருக்காங்க. அப்புறம் எப்படி படம் வந்துச்சு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்றதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதுக்கு போயிட்டாங்க. ஆதார் லவ் பிரியா பிரகாஷ் வாரியார் அப்படின்னு. யாரடி மோகினி கிளைமேக்ஸ் ரைட்டா அந்த படத்தை அடிக்க சொன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா வச்சு அடிப்பேன் ப்ரோ. அப்படி ஒரு மோசமான ட்ரிபிள் மீனிங்கா இருக்குமா வேற நீங்க சொன்னது எனக்கு. மலையாள படம் இவ்வளவு மொக்கை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் படம் ப்ரோ. இது என்ன மொக்க இந்த படம், எப்பாடி எப்பா. ஒரு பேரு கூட ஜம்முன்னு இருக்கு படங்கள்லாம். பேரு கூட அதுல படிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இருக்காது. இந்த 3 படத்துல எல்லாம் ஃபெயில் ஆகிற காமெடி எல்லாம் நிறைய இருக்கும். ஃபெயில் ஆகி அடி வாங்குற மாதிரி செம்மையா டெவலப் பண்ணிக்கலாம். பேரு கூட இவனுக்கு ஒரு புக் எடுத்து வச்சோ ஸ்கூல் பேக் கொண்டு வர மாதிரி சீன் கூட நான் பாக்கல அந்த படத்துல. இவனுக்கு வர்றதே லவ் பண்ணதான்ற மாதிரி தான் படம் எடுத்துருப்பானுங்க. அதுதாங்க அந்த உடுங்க விஷால் ப்ரோ, ஸ்கூல்ல புத்தகம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் நடக்கும்ன்ற அது ஒரு வேர்ல்டு ப்ரோ. அந்த வேர்ல்ட நம்ம பிலீவ் பண்ண ஸ்டார்ல கன்வின்ஸ் ஆக்கிட்டாருன்னா ஓகே. நம்ம அந்த டைம்ல ஸ்கூலுக்கு போகாம விட்டோம். நம்மலாம் அந்த நம்ம படிக்கும்போது அப்படி ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் காலேஜ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரூட்டடா இருந்துச்சா? அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி என் வாழ்க்கையில இப்படி காலேஜ் அவனுங்க நம்மளோட 10 வருஷம் அட்வான்ஸா இருக்காங்க ப்ரோ. வடக்கன்ஸ் அநியாயத்துக்குங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர்லாம் மனசாச்சு இப்படி ஒரு காலேஜா அப்படின்னு இருந்துச்சு. அப்படி 3 Idiots பார்த்தா அது ஒரு ஜோன்ல கரெக்டா ஒரு மாதிரி இருக்கும். இனிது பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்றேன். ஒரு அதிர்ச்சி தகவல். நம்ம ஜடக்டூர் இருக்குல்ல, சொல்லுங்க. இல்ல மாவீரன் ஏதாவது சொன்னாரு. விஷால் ப்ரோக்கும் பத்ரி ப்ரோக்கும் ஈமோஜி போட்டி வச்சுக்கலாம். ஆரம்பிங்க பாக்கலாம். சூப்பர் ப்ரோ, எதையாவது வின் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ, பரியரும் பெருமாளோட ரீமேக் ஜடக்டூர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அங்க. ஏங்க எந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னு முதல்ல சொல்லிட்டு சொல்லுங்க. அந்த படம் நல்ல படம் தான். அப்படி வருதுன்னு அப்படி யோசிப்பாரு. அந்த படம் நல்லா எடுத்திருக்காங்க, அதனால பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னு தான் நான் நினைச்சேன். பட் இருந்தாலும் இப்ப சொல்லுங்க எப்படி எடுத்திருக்காங்க. இல்ல பரணி ப்ரோ, அந்த ஹீரோ கேரக்டருக்கும் ஹீரோயின் கேரக்டர் லவ் சீன்ஸ் இருக்கு, லவ் ப்ரொபோசல் சீன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அது எப்படி அதை கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஆனா நல்ல ரிப்போர்ட். அந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்காராம். இந்த கெஹரையான் அதுல வருவாரு. இல்ல கிளைமாக்ஸ் செகண்ட் ஹாஃப் சத்ருவேடி கேரக்டர்லாம் இருக்குமே, அதெல்லாம் தாங்க அங்க ஹைலைட். சத்ருவேடி என்னங்க. ஓகே சொல்லுங்க தலைவா. இல்ல ப்ரோ, அந்த செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறேன். அது 2-3 சீன்லாம் கொஞ்சம் இதா இருக்கும்ல. இல்லங்க கிளைமாக்ஸ் அவன் என்ன பண்றான் பயமா இருக்கு. அந்த படத்தை பார்க்கவே பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ். ஸ்டார் பக்ஸ், இது கோல்ட் காஃபி, இது ஹாட் டீ, அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தான்னு வைங்களேன், பயமா இருக்கு. சோலையே காலியாயிருக்கும். ஆனா அப்படி பண்ணிருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஆனா நீங்க தடக் 1 பாத்திருக்கீங்களா பரணி ப்ரோ? அது வந்துட்டு இல்ல ப்ரோ, அது வந்துட்டு கிளைமேக்ஸ் ஒரு வேலை ஒரு சின்ன விஷயம் மாத்திட்டானுங்க ஒரிஜினல்ல இருந்து. ஓகே. இல்ல ஆக்சுவலா இது மாத்தினாலும் பரவாயில்ல, பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வருது, அதே பெரிய சந்தோஷம். ஆமா பரவாயில்ல, ஒரு கோல்டு மூவ் தான். ஒரு சின்ன ஒரு ஒர்க் பரணி, ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஒன்று வந்திருக்கு. நாளைக்கு பேசலாமா? முடிச்சிடலாமா?